முகாம்களில் மனு அளிப்பவர்களுக்கு நிச்சயமாக மகளிர் உரிமை தொகை வழங்கப்படும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உறுதியளித்தார். கடலூர் மாவட்டம் சிதம்பரம் லால்புரத்தில் ஐயா எல். இளைய பெருமாள் திருவுருவ சிலையை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்தார். அதன்பின் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உரையாற்றினார். அப்போது வரலாற்று சிறப்புமிக்க நாளாக இந்த நாள் அமைந்துள்ளது எனவும், காமராஜர் பிறந்த நாளில் உங்களுடன் ஸ்டாலின் என்ற சிறப்பு திட்டத்தை தொடங்கி வைத்துள்ளேன் எனவும், ஒடுக்கப்பட்ட மக்களின் ஒளி விளக்காக திகழ்ந்தவர் இளைய பெருமாள், அவரின் அரங்கத்தை திறந்து வைப்பதில் பெருமை அடைகிறேன் என்றும் தெரிவித்தார். மேலும் 2021 உங்கள் தொகுதியில் ஸ்டாலின் முன்னெடுப்பு மூலம் மக்களிடம் பெற்ற மனுக்களுக்கு 100 நாளில் தீர்வு என உறுதி தந்தேன். சொன்னதை போல் தீர்வு தந்ததால் மேலும் பலர் மனு அளிக்க தொடங்கியதால் முதல்வரின் முகவர் என தனித்துறை உருவாக்கப்பட்டது என்றும், மக்களுடன் முதல்வர் திட்டத்தில் தமிழகம் முழுவதும் 5000 முகாம் நடத்தி தீர்வுகள் கண்டோம் எனவும், தற்போது 46 சேவைக்கு தீர்வு காணும் 10,000 முகாம்களை உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தில் தொடங்கி வைத்துள்ளேன் என்றும், மக்கள் வசிக்கும் பகுதிக்கே சென்று அரசின் சேவையை வழங்குவதுதான் உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தின் இலக்கு என்றும் தெரிவித்தார். மேலும் தகுதி இருந்தும் ரூபாய் 1000 உரிமை தொகை கிடைக்காதவர்கள் உங்கள் பகுதியில் நடக்கும் முகாமில் விண்ணப்பங்கள் கொடுங்கள், நிச்சயமாக மகளிர் உரிமை தொகை வழங்கப்படும் என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்தார். பெருந்தலைவர்